காட்டில் ஒரு நரி அலைந்து கொண்டிருந்தாள். மிகவும் பசித்த நிலையில் அவள் சாப்பாடு தேடி நடந்து கொண்டிருந்தாள். அப்போது எங்கிருந்தோ ருசியான வாசனை அவளின் மூக்கில் வந்தது. காட்சி 2. சீஷுடன் இருக்கும் காகம். ஒரு உயரமான மரத்தின் கிளையில் ஒரு காகம் அமர்ந்திருந்தது. அதன் அலகில் பெரிய சீஸ் துண்டு ஒன்று இருந்தது. அந்த சீஸை பெற்றதால் காகம் பெருமையாக இருந்தது. காட்சி 3. காகத்தை பார்த்த நரி. நரி மேலே பார்த்ததும் சீஸ் வைத்திருக்கும் காகத்தை கண்டாள். அவள் வாயில் தண்ணீர் ஊறியது. எப்படியும் அந்த சீஸை எடுக்கணும் என்று யோசித்தாள். காட்சி 4. நரியின் புகழ்ச்சி. நரி மரத்துக்கு கீழே வந்து இனிமையாகச் சொன்னாள். அழகான காகமே, உன் இறகுகள் சூரியனைப் போல ஒளிர்கின்றன. நீ பறவைகளின் ராணி போல இருக்கிறாய். காகம் மகிழ்ந்தாலும் அலகை திறக்கவில்லை. காட்சி 5. நரியின் யுக்தி. நரி தொடர்ந்தாள். ஆனால் உன் குரலும் உன் அழகை போல இனிமையாக இருக்கிறதா? நீ ஒரு பாடல் பாடினால் நான் நிச்சயம் நீ சிறந்த பறவை என்று நம்பிவிடுவேன். காகம் பெருமையாக உணர்ந்தது. காட்சி 6. பாடும் காகம். சீஸ் பற்றி மறந்த காகம் அலகை திறந்து பாடத் தொடங்கியது. கா ஆ ஆ. அலகு திறந்ததால் சீஸ் கீழே விழுந்தது. காட்சி 7. சீஸை பெற்ற நரி. நரி சீஸை விரைவாக எடுத்து சிரித்தாள். நன்றி காகமே, புகழ்ச்சியால் ஏமாற வேண்டாம் என்று சொன்னாள். காட்சி 8. பாடம் கற்ற காகம். காகம் சற்று வருந்தினது. ஆனால் ஒரு நல்ல பாடம் கற்றிருந்தது. இனிமேல் புகழ்ச்சியை நம்பக்கூடாதென்று முடிவு செய்தது. நீங்கள் விரும்பினால் நான் பின் ஒவ்வொரு காட்சிக்கும் தனியாக தமிழ் எழுத்தில் படம், பின் மேலும் நீளமான கதை, பின் பேச்சு வடிவ உரையாடல்